குருஜி பாமரன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. புதிதாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர். கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகளுக்கு மேல் பேர் அமைத்துள்ளோம். ஏராளமான காணொளிகளை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் கொடுத்துள்ளோம். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். சுவாரஸ்யமான ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது பிரித்து மேய்வதற்கு தயாராக இருக்கிறோம். முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து 8ஆம் வீடு என்ற மறைவு ஸ்தானத்தை பார்க்க போகிறது. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மறைத்து வைக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம மேஷராசிக்காரர்கள்ட்ட கேட்டு தெரிந்துக்கலாம். ஏன் அப்படின்னா இவங்களோட நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஜூலை மாதத்தில் இருக்கிறது. இதனால் வரை இவர்களை சுருட்டிய, இவர்களை உருட்டிய, இவர்களை நசுக்கிய அந்த சாட்டன் இப்பொழுது நீர்த்து போய்விட்டார். மனதளவில் எங்களுக்கு 7.5 சனியின் தொடக்கம். அதனால் நிறைய பாதிப்புகள், நிறைய வம்பு, நிறைய தும்பு, பேமெண்ட் வராமல் போனது, பிரச்சனைகள், தூக்கமின்மை, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாமே மேஷராசிக்கு இருந்தது. இதற்கு காரணம் அந்த விரைய சனி. இப்போ உங்களை சுருட்டிய அந்த சாட்டன் இப்பொழுது குரு பார்வையில் சுருண்டு போய்விட்டார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அந்த 7.5 சனியின் பாதிப்பு, தாக்கம், தோல்விகள், அவமானம் மேஷராசிக்கு தொடராது. இப்ப ராசியாதிபதியே 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ஆம் வீட்டில் ராசியாதிபதி இருக்கிறார். 2ஆம் வீடு தனம், குடும்பம், வாக்கு. அப்போ என்னன்னா காசு, பணம், துட்டு, மணின்னு சொல்வதை போல் இவர்களுக்கு வரவேண்டிய ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதனை கெட்டியாக பிடித்து இழுத்து விடுவார்கள். இப்போ ஒரு வார்த்தைகள் எல்லாமே புல்லட் மாதிரி இருக்கும். வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாக்கில் தெளிவு இருக்கும், ஒரு தீர்க்கம் இருக்கும், ஒரு டவுட் இருக்காது. அப்போ ஒரு அடிபட்ட நபர் போல், ஒரு தோல்வி அடைந்த நபர் போல், மனதளவில் புழுக்கம் அடைந்த நபர் போல் ஒரு தோற்றம் இல்லாமல் இவர்கள் எதை மறைத்து வைக்க போறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய வருமானத்தை, டெபிட் கார்டை, கிரெடிட் கார்டை, இல்லை நகைகளை மறைத்து வைப்பார். ஏன் அப்படின்னா இதெல்லாம் இப்போ இவங்கள்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சா 100 ரூபா கடன் கேட்குறவங்க எங்கள்கிட்ட 500 ரூபா கடன் கொடுங்க சார்ன்னு கேட்பாங்க. இவர்களாலும் மறுக்க முடியாது. அதனால் ஏதோ ஒரு விஷயத்தை மறைத்து வைக்க போவார்கள். இந்த செவ்வாயோடைய டிராவல் முதல்ல பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், பிறகு சொந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம். அப்போ இடம், பூமி சம்பந்தப்பட்ட, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான ஐஸ்வர்யமான பலன்கள் அப்படிங்கிறது வழக்கத்தை விட இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். மெயினா பயணங்களால் நிறைய ஆதாயம் உண்டு. ஏன்னா 3ஆம் வீட்டில் புதன் இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி. அதுலேயுமே பார்த்தோம்னா புதன் அந்த இடத்துல வக்கரம் அடைகிறார். கடகமனைக்கு போயிட்டு வக்கரம் அடைந்து திரும்பவும் வக்கரத்தில் நிற்கிறார். அதனால் ஒரு கிரகம் வக்கரம் அடைவது என்பது இயல்புக்கு மாறிய நிலை. எப்படி வேண்டுமானாலும் அந்த வெற்றியை நான் அடைந்து விடுவேன். கம்யூனிகேஷன், டாக்குமெண்டேஷன், தகவல் பரிமாற்றம், டெக்னாலஜி, தொழில்நுட்பம், வெளிநாட்டு பயணம், ஒரு பொருளை விற்பது, நல்ல பொருள் வாங்குவது, இதுக்கெல்லாம் காரகத்துவம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன். அந்த புதன் மெயினாக திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும்போது புஷ்கர நவாம்சம் என்ற நிலையில் வருவதால், மேலும் இவர்களுக்கு புனர்பூசத்தில் வரும் பொழுது இதே இடத்தில் வர்க்கோத்தமம் என்ற ஒரு பலனையும் அடைகிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை புதன் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் சூரியன். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், அது கவர்மெண்ட் ஆர்டர்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பேமெண்ட்டாக இருக்கலாம்,
இல்லை வேலை வாய்ப்புக்காக அரசாங்கத்திடம் காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக உண்டு. இதை விட ஒரு மெயினான ஹைலைட் என்னன்னா, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஒளி கிரகம், இனிப்பு கிரகம், அதுவும் 4ஆம் வீட்டில் உச்சம். இதற்கு பெயர் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. இந்த இடத்துல நமக்கு கேந்திராதிபத்திய தோஷம் என்பது ஏற்படாது. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் முதலில் சுக்கிரனும் இணைகிறார். அப்போ இதுல குருவும் சுக்கிரனும் ஒளி கிரகம், குருவும் சுக்கிரனும் இனிப்பு கிரகம். இதில் குரு தங்கத்தை குறிகாட்டுகிறது, சுக்கிரன் வெள்ளியை குறிகாட்டுகிறது. 2 ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பு. 2மே ஒளி கிரகம்னு என்ன அர்த்தம்? வீட்டு வாசல்ல சீரியல் லைட் போட போறாங்கன்னு அர்த்தம். வீட்டுல சுப நிகழ்வுகள், அது குவா குவா சத்தமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நாதஸ்வர சத்தமாக இருக்கலாம். வயதை அனுசரித்து குழந்தைகள், குழந்தை பிறப்பு, அப்படி இல்லைன்னா திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகள் வீட்டில் நடப்பது, இனிப்புகள் வீட்டுக்குள் பரிமாற்றம் செய்யப்படுவது, இது எல்லாமே கண்டிப்பாக ஜூலை மாதத்தில் மேஷராசிக்கு ஏற்படும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது, இது நாள் வரைக்கும் ரொம்பவும் டென்ஷனாக, ஏதோ ஒரு மாதிரி மூட் அவுட்டாக, டிப்ரெஷனாக இருந்த அந்த குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு கலர்ஃபுல்லா, எனர்ஜெட்டிக்கா, ரொம்பவும் டைனமிக்கா, ஆப்டிமிஸ்டிக்கா, ஒரு ஸ்டைலா இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இப்போ 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நம்மளுடைய ரசனையை தூண்டிவிடும். நிறைய புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, புது நண்பர்கள், புது நண்பிகள், இதெல்லாம் கூட ஏற்படும். தேவையான நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு நிகரற்ற லாபத்தை கொடுப்பார், தாறுமாறான லாபத்தை கொடுப்பார். அதில் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மை நோக்கி வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி, லாபம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் கவனிக்காமல் எக்ஸ்பைரியான ப்ராடக்டையும் கூட எடுத்து தூக்கி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு பதட்டப்படாமல் பவ்யமாக அந்த விஷயத்தை இவர்கள் வழி நடத்தினால் வரக்கூடிய லாபம் நல்ல லாபமாக இருக்கும். இதில் லாபஸ்தானத்தில் ராகு சொந்த நட்சத்திரம், 5ஆம் இடம் புத்திர பூர்வீக மந்திரஸ்தானத்தில் சுக்கிரன் சொந்த நட்சத்திரம் பூரம். இந்த பூரம்ங்கிற நட்சத்திரத்துல சுக்கிரனை பொறுத்தவரை வர்க்கோத்தமம் மற்றும் புஷ்கர நவாம்சம் என்ற 2 நிலைகளிலும் ஏற்படுகிறது. இதனுடைய விளக்கம் என்னங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். 100 மார்க் வாங்க வேண்டிய இடத்தில் நமக்கு 200 மார்க் விழுகக்கூடிய ஒரு உயர்நிலை, ஒரு டேர்ன் அரவுண்ட், ஒரு டோட்டல் டேர்ன் ஓவர், சேஞ்ச் ஓவர், பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும். கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூடுதலாக கிடைக்கும். ராகு சுக்கிரனை தூண்டுவார், சுக்கிரன் ராகுவை தூண்டுவார். 3ஆம் இடம் 3-11 ராகு சுக்கிரன் தொடர்பு. சில நேரத்தில் வெளியூர்கள், வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் எல்லாம் தேவையில்லாத ஒரு புது டிஸ்டர்பன்ஸு, ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப், ஏதோ நம்மை வருடுவது போல், மயிலிறகால் நம்மை அப்படியே மெல்லிதாக மெதுவாக வருடுவது போல் ஏற்படும். அப்புறம் பின்னாடி வேலியில் போகிற ஓனான தூக்கி மடியில் விட்டுக்கிற கதையாயிடும். அதனால் தேவையான நல்ல நண்பர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்களுடன் பயணிப்பது புத்திசாலித்தனம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட்டுன்னு தேடி பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், இந்த செவ்வாய்க்கு சாட்டானுடைய பார்வை. அப்போ சாட்டான் என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாயை தூண்டி விடுவார், வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம காமெடி பண்றோம் அப்படின்னு சொல்லி, இல்லை கண்டிப்பாக பேசி அந்த வேலையை நாம் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் குதர்க்கமாக பேசினால் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நம் கையை மீறி நமக்கு வராமல் போய்விடும்.
இது குடும்பத்திலையும் இதே ரோல் தான், வாடிக்கையாளர்கிட்டையும் இதே ரோல் தான், உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்டையும் இதே ரோல் தான். ஏன்னா இந்த செவ்வாய் சனியின் பார்வையே ஒரு விபத்து அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மேஷராசி நபராக இருந்தால் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது புத்திசாலித்தனம். முடிந்தவரை அவையடக்கம். இதுக்கு மெடிடேஷன், யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சனி செவ்வாயின் பார்வை இரண்டுமே விழுகிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்பாவுடைய ஹெல்த்து, வெல்த்து, கோயில், வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள், இந்த மாதிரி ஏதாவது சொத்துக்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு அதற்குண்டான ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வைத்து கொண்டு அந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் செய்யுங்கள். தொழில் செய்பவர்களுக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு உச்ச குருவின் பார்வை அப்படிங்கிறது தொழிலில் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் முதல்ல 4ஆம் இடத்தில், பிறகு 5ஆம் இடத்தில், அப்புறம் கணவனை கொண்டான காரக கிரகம் செவ்வாய் 2ஆம் வீட்டில். இதனுடைய பலன் என்னன்னா, உங்களுடைய கணவன் சம்பாதிப்பதில் ரொம்பவும் பிஸியாக, பரபரப்பாக, சுறுசுறுப்பாக இருப்பார். இருக்கட்டும், வாழ்த்துக்கள். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய ஹெல்த்து, வெல்த் ப்ராப்ளம்ஸுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் ஏற்படும். பிறகு உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல சமாதானம் அப்படிங்கிறது ஏற்படும். மாணவர்கள் கண்டிப்பாக நன்றாக எக்ஸல் செய்வதற்குண்டான அமைப்பு என்பது இருக்கிறது. உங்களது தொழில் துறை சார்ந்த ஒரு குரு உங்களுக்கு கைடு பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார். இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்மராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் சூரியன் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதை தவிர ராகு சுக்கிரன் பார்வை, சுக்கிரன் கேது சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை, தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 8ஆவது பார்வையும் சாட்டனுடைய 10ஆவது பார்வையும் ஒன்றாக விட இருக்கிறது. இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு பொதுவாகவே தேய்பிறை, வளர்பிறை, அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு கவச்சமாக நம்மை பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சார், நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லுங்களேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து ஆடி மாதம் என்ன செய்ய போகிறது, சாட்டன் வக்ர நிலை அடைய போகிறது, இதன் பலன்களை எல்லாம் மேலும் இதை போல் விஸ்தாரமாக 12 ராசிகளுக்கும் சூடாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரித்து மேய்வதற்கு நாங்கள் தயார். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பக்தி இன்ஃபினிட்டி நிறுவனத்தாருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.